வணக்கம். அக்னி இயக்கம் அப்படின்றது நம் நாட்டுல இன்றைக்கு நிறைய பேர் வந்துட்டு தெரியாம இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு அக்னி இயக்கம் வந்து குறிப்பாவே இந்த ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குனதுக்கு அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது தமிழ் பள்ளி எப்படி இருக்கு? தமிழ் பள்ளிய பார்த்தாலே பெற்றோர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு. இப்ப தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் பள்ளியுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. மாணவர்களுடைய சாதனை நிறைய நிறைய இடங்கள்ல மொழிக்காகவோ இருக்கட்டும், கணித பாடமோ, இல்ல அறிவியலோ, இல்ல ஏதாவது ஒரு போட்டிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் தமிழ் பள்ளி மாணவர்கள் மெளிரிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில, ஒரு சாரார் மட்டுமே வந்துட்டு தமிழ் பள்ளியா? தமிழ் பள்ளியில போனா என் பிள்ளை கெட்டு போயிரும். தமிழ் பள்ளியில என் பிள்ளைக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. ஆக இதை எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருப்பது தான் நம்மளுடைய அக்னி இயக்கம்னு சொல்றோம். ஆக இந்த அக்னி இயக்கத்தில வந்துட்டு அடிப்படையில இவங்க கொண்டு வர விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளியின் மேம்பாடு, மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கு? அவர்களுடைய எதிர்கால சிந்தனை எப்படி மாற்றப்படுது? இல்ல அதில என்ன விஷயங்கள்லாம் இன்னும் சேர்க்கலாம்? அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் பள்ளியுடைய மேம்பாட்டுக்காக குறிப்பாக நம்மளுடைய அக்னி இயக்கம் செயல்படுறாங்க. அந்த அளவுல இன்றைக்கும் நமக்கு ஒரு முக்கிய பிரமுகர் வந்திருக்கின்றார். அந்த பிரமுகரை நம்ம இப்பொழுது நமது நேர்காணல் செய்வதற்கு முன்பதாக, முதலில் கல்வி என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது அது வந்து திடம் அல்லது உறுதின்னு சொல்லுவோம். அடுத்து வியாபித்தல் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடமாக ஒரு விஷயத்த கற்ற ஒரு மாணவன் வியாபித்து நாளைக்கு வேலை சந்தையில நிலைத்து நிற்கணும் அப்படின்ற ஒரு கூடம் தான் வந்துட்டு பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம். அந்த அளவுல தமிழ் பள்ளியில இருந்து படித்து பட்டம் பெற்று வேலைக்கு சென்ற நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நேர்காணல் செய்ய போறோம். நமக்காக இன்றைக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஃபீல்ட் தமிழ் பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், வழக்கறிஞர் மகேஸ்வரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வாழ்த்துக்கள். ஆக தமிழ் பள்ளி என்கிட்டயே வழக்கறிஞர் அப்படின்னு நம்ம கேட்டாலும், துறை வழக்கறிஞர் துறையா இருந்தாலும், அவர் தமிழ் பள்ளிக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் நிறைய இருக்கு. அந்த அளவுல ஒரு பெற்றோருடைய சிந்தனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், அதை எல்லாமே வந்துட்டு பள்ளிக்கூடத்துல ஒரு குறைபாடா வைக்கிறாங்க. இல்ல அது ஒரு நிறையா கொண்டு போணும்னா, அவர்களுக்கும், பள்ளிக்கும் ஒரு இணைப்பாலமா இருக்கக்கூடியது தான் பெற்றோர் ஆசிரியர் சங்கம். இந்த சங்கம் வந்து நம்மளுடைய ஆய்வுகளின் அடிப்படையில பார்க்கும்போது 1980க்கு பிறகு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கமாக மாறுனுச்சு. ஆக அப்போது தொட்டு இந்த 40 ஆண்டு காலகட்ட வரையில வந்து நம்ம பார்த்தோம்னா, நிறைய பள்ளிக்கூடத்தில எல்லா பள்ளிக்கூடத்திலயும் வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கு. அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத இருந்த ஒருத்தர்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒருவர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்ற திரு மகேஸ்வரன் வழக்கறிஞர். முதலில் நிகழ்ச்சியில போறதுக்கு முன்பதாக அவரை நாம அறிமுகப்படுத்திருவோம். வணக்கம் வழக்கறிஞர் மகேஸ்வரன் அவர்களே. வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. என்னுடைய பெயர் மகேஸ்வரன். நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றேன். கடந்த 1 வருடம் என்னுடைய பள்ளியிலே அ சுங்கைபுலூர்ல இருக்கின்ற கோல்ஃபீஸ் தமிழ் பள்ளி. அதில வந்து 1 வருடமாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்திருக்கிறேன். சரி. பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்திருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த தலைமை பொறுப்புக்கு போகணுன்றதுக்கு அடிப்படையில ஒரு காரணம், இல்ல ஒரு சம்பவம் இருந்திருக்கு. அது என்ன சம்பவமா இருக்கும்? சரி, அடிப்படையில பார்த்தோம்னாக்கா, என்னுடைய பிள்ளைகள எல்லாருமே வந்து தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே இருந்தது. அ எனக்கும் இருந்தது, என்னுடைய மனைவிக்கும் இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல தமிழ் பள்ளிக்கு என்னுடைய பிள்ளைய அனுப்புறதுக்கு முன்பு, அந்த வட்டாரத்தில இருக்கின்ற ஒரு தமிழ் பள்ளியில எப்படியாவது பாலர் பள்ளியும் தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். பாலர் பள்ளி அ தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அந்த பகுதியில தேடி பார்த்தோம். தேடி பார்த்து சரின்னு சொல்லி ஒரு தமிழ் பள்ளியில பாலர் பள்ளியில சேர்த்துட்டோம். எனக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மொத பையன வந்து அங்க போட்டுட்டோம். அது முடிந்து அவர் வந்து 1ஆம் ஆண்டு போகும்பொழுது, வீட்டு பக்கத்திலேயே இந்த பள்ளி இருக்கிறதுனால, அந்த பள்ளியில தான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். என்னன்னாக்கா, அங்க பள்ளியில ஒரு படிக்க போனதுக்கு பிறகு தான் வந்து அங்க பார்த்தோம். அதில பள்ளியில என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. 2019ல இந்த பள்ளி இடம் மாற்றம் கண்டது. வேற ஒரு இடத்துலேருந்து, ஒரு தோட்டப்புறத்துலேருந்து இடம் மாறி, இந்த இடத்துக்கு வந்து புதிதா வந்து ஒரே கட்டடத்தில அறைகள் எல்லாம் வைத்து கட்டிக் கொடுத்து விட்டார்கள், இந்த பள்ளிய. அங்க போனோனே நிறைய சிக்கல்கள் இருந்தன. அப்ப அங்க இருக்கின்ற சில ஆசிரியர்கள வந்து எனக்கு தெரியும். அதனால அவங்க இடையில ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தா, அந்த மாரிலாம் வந்து சில உதவிகள் கேட்பாங்க. அப்ப நம்மளால இயன்றதை இப்படி செய்து கொண்டு இப்படியே இருந்தோம்.
இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு காலகட்டம் வந்தோனே, அந்த பள்ளியில ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது என்னன்னா, திடல் கிடையாது அந்த பள்ளியில. ம்ஹ்ம். அந்த பள்ளி அந்த பள்ளியோட வளாகத்த பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய வளாகம். எல்லாமே அப்படியே மண்ணாவே கிடந்தது. இந்த ஓரத்தில மட்டும் ஒரே ஒரு கட்டடத்த எழுப்பிட்டாங்க. இடம்லாம் இருக்கு. ஆனா, அந்த இடத்துல வந்து திடல கொண்டு வரல. அவ்வளோ காலமா. ஒரு 2019லேருந்து வச்சுக்கங்களேன். அப்ப நானும் இன்னொரு என்னுடைய துணைத் தலைவராக இருந்தவர். சுகுமாரன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு முறை உட்காந்து சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். பள்ளிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது தான், அப்ப நாங்க வந்து இதுக்கு வரல. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு வரல. பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள, சரி இந்த பள்ளிக்கு ஏதாவது பண்ணணும். முதல்ல ஒரு திடல உருவாக்கணும். அதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் பேசும்போது, சரி அடுத்து நம்ம பெற்றோர் ஆசிரியர் சங்கத்து உள்ள போவோம். அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து தான் இந்த இது தொடங்குனது. அதுக்கப்புறம் நம்ம பெற்றோர் ஆசிரியர் சங்கத்து உள்ளுக்கு போனோம். போயிட்டு எங்களால அந்த 1 வருடத்துல என்னால என்னென்ன முடிந்ததோ, அது எல்லாத்தையும் அந்த பள்ளியில வந்து செஞ்சோம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வாரத்துக்கு முன்பு தான் இந்த பள்ளியில வந்து திடல் வந்து திறந்து வைக்கப்பட்டது. தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களால அந்த பள்ளியில திடல் வந்து திறக்க வைக்கப்பட்டது. ஆக மக்களுக்கு இதுவும் ஒரு புதிய தகவல் தான். பள்ளிக்கூடம் கட்டியாச்சு. ஆனாலும் திடல் இல்ல. அப்படின்னும்போது ஆரோக்கியமான பிள்ளைகள் வந்து விளையாட்ட வந்து ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஆக அந்த ஒரு வசதியும் இப்பொழுது நிறைவேற இருக்கு அப்படின்னு நம்மளுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அளவுல நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தலைவர் ஆயிட்டீங்க. ஆகிற பட்சத்தில உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில நான் வந்துட்டு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரா மாறிட்டேன். ஆனா எனக்கு கிடைக்கப் போற விஷயங்கள் 2 பக்கத்துலேருந்து வரணும். ஆதரவு. ஒண்ணு பெற்றோர்கள் கிட்டேருந்து வரணும். அவங்க உங்கள ஆதரிக்கணும். அடுத்தபடியாக தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் உங்கள ஏத்துக்கணும். ஆக இருவரு இப்பேற்பட்ட இந்த இரு தரப்பும் உங்ககிட்ட எப்பேற்பட்ட சுமூகமான ஒரு உறவ வச்சுக்கிட்டாங்க? ஒரு பள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு ரொம்ப முக்கியமா 3 தரப்பு இருக்கணும். அது பெரும்பாலும் பள்ளியில 3 தரப்பு. சில பள்ளிகள்ல வந்து 2 தரப்பு தான் இருக்கு. பெரும்பாலும் பள்ளிகள்ல இப்ப வந்து 3 தரப்பு. 1வது கட்டாயமா அந்த பள்ளியினுடைய நிர்வாகம். நிர்வாகம். தலைமை ஆசிரியர்களும் சரி இவங்க எல்லாமே இருக்கணும். 2வது பெற்றோர் ஆசிரியர் சங்கம். 3வது பள்ளி மேலாளர் வாரியம். வாரியம். அவங்க 3 பேரும் இணைஞ்சு செஞ்சா தான் எந்த ஒரு பள்ளிக்கும் வந்து எந்த ஒரு பள்ளியும் சிறப்பா நம்ம கொண்டு வர முடியும் பாருங்களேன். இப்ப நாங்க வந்துட்டோம். ஓகே. எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த பள்ளியில என்னன்னாக்கா, சில ஆசிரியர்கள வந்து எனக்கு முன்கூட்டியே தெரியும். அது மட்டும் இல்லாம, நான் வரும்போது என்னுடைய பையன் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கிறாரு. அப்படின்னாக்கா 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு 2 வருஷம் வந்து என்னோட பையன் அங்க தானே படிச்சிருக்காரு. அப்ப அங்க உள்ள ஆசிரியர்கள்லாம் எனக்கு தெரியும்ல. அப்ப இடையில சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம அழைச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு உறவு அப்படின்றது ஒரு சுமூகமான உறவா தான் இருந்தது. ஆனா நீங்க சொல்ற மாரி, இதுக்கு முன்னால வந்து சுமூகமான உறவா இருந்திருக்கலாம். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரா வந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்மள பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆமா. அதனால தான் அ கேட்டது அந்த கேள்வி. அப்ப என்ன ஆனுச்சு அப்படின்னாக்கா, வரும்போது எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. பெற்றோர் அ அ என்னன்னா, என்ன பொறுத்த அளவுல கே எனக்கு என்னன்னாக்கா, நான் ஒன்ற வந்து கொஞ்சம் சரியா செய்யணும் அப்படின்னு நெனச்சேன். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்னா, 1வது அவர்கள என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா. முதல்ல நான் அத தெரிந்து கொண்டு தான் உள்ள வந்தேன். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்னா, இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி இதெல்லாம் செஞ்சா, அது என்ன மாதிரியான சிக்கல்கள கொண்டு வரும் அப்படின்னு. முக்கியமா எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்கம், அந்த பள்ளியில நடக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணமா இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னாக்கா, பெற்றோர்களுக்கு நடக்கிற எல்லா சிக்கல்களையும் அவங்க வந்து ம். களையணும். அடுத்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்றது ஆசிரியர்களுக்கு எதிரியா தான் நிக்கணும். அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் எல்லாமே இருக்காங்க. அப்படின்னா அந்த பள்ளியில நடக்கிற பிஎன்பின்னு சொல்லுவாங்கல்ல, கற்றல் கற்பித்தல். இது எல்லாத்தையும் நம்ம பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாரி. இல்ல அது உண்மை கிடையாது. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்குன்னு சொல்லி நெறைய வரையறை இருக்கு. அவங்க இந்த கற்றல் கற்பித்தல்ல கை வைக்கவே கூடாது. அது முழுக்க முழுக்க ஆசிரியர்களுடையது. பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கும், இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கும் எங்க சிக்கல் வருது அப்படின்னாக்கா, இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவர்களுடைய வரையறைய தாண்டி போயிட்டு, "டீச்சர் நீங்க இப்படிதான் டீச்சர் படிச்சு குடுக்கணும். நீங்க இந்த மாரி படிச்சு குடுக்கக்கூடாது."
சரிங்களா? நீங்க எது செய்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க இருக்காங்க. நான் வேணா அவங்கள கொண்டு வந்து கிளாஸ் அவங்க ஸ்கூல்ல நடத்துறேன் டீச்சர். இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது தான் அந்த இடத்துல வந்து மோதல்கள் வருது. நான் முதல்ல போன உடனே என்னோட பெற்றோர் ஆசிரியர் சங்க முதல் கூட்டத்துல சொன்னது, இந்த விஷயத்தலாம் நாங்க தலையிடவே மாட்டோம். இது உங்களுடையது. நீங்க செய்ய வேண்டியத நீங்க சரியா செய்யுங்க. நான் செய்ய வேண்டியத நான் சரியா செஞ்சுட்டேன். அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் ஓகே. அப்ப பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கூட எனக்கு சுமூகமான ஒரு ஒண்ணு வந்துருச்சு. அடுத்து இங்கிட்டு பெற்றோர்கள பத்தி கேட்டீங்கல்ல. ஆ நீங்க நம்பாம கூட போலாம். ஆனா உண்மை விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நெறைய பள்ளிகள்ல பெற்றோர்கள் இத கண்டுக்கிறதே இல்ல. பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கே அவங்க வரதில்ல 1வது. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துல யார் இருக்கா? அவங்க என்ன பண்றாங்க? அப்படின்னு பெற்றோர்கள் பெரும்பாலும் கண்டுகொள்வதே இல்லை. இதுதான் உண்மை. ஒரு சிலர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க, அவங்க தான் ஓகே பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க தான் இவங்க தான் தலைவர் இதெல்லாம். இவங்களுக்கு ஏதாவது என்னால உதவி செய்ய முடியுமா? அப்படின்னு பார்க்கறது, அப்படின்னு சிந்திக்கிறதெல்லாம் ஒரு சின்ன குழு தான் சிந்திக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே என் பிள்ளைய அனுப்பிட்டேன் பள்ளிக்கு, அவன் போய் படிக்கிறான் அவ்வளோதான். மத்தது எல்லாமே பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செஞ்சுரும். இந்த பள்ளியில வந்து இந்த சிக்கல் இருக்கா? இது யார் செய்யணும்? பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செய்யணும். அந்த சிக்கல் இருக்கா? அது யார் செய்யணும்? பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செய்யணும். நான் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படின்ற மாரி தான் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டுது. பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்றது பெற்றோரையும், ஆசிரியரும் இணைக்கின்ற ஒரு இடம் தான் அது. அப்படின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்க அடிப்படையில நான் முதல்ல சொன்னது போல தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள்ல வந்து சாதனை படைச்சிட்டு இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னாலே தமிழ் பள்ளி தான். இருந்தும் ஒரு கூட்டம் அல்லது ஒரு சாரர் மட்டும் நான் ஏன் என் பையன இல்ல என் பொண்ண நான் தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும்? அப்படின்ற ஒரு கேள்விய இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கான ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுடைய கல்வி அமைச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கல்வி அமைச்சு கொடுத்த அவர்களுடைய அந்த விளக்கமோ, இங்கே பெற்றோர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாவே வைக்கக்கூடிய இந்த விளக்கமோ, ஒண்ணுக்கு ஒண்ணு பெரிய முரணா இருக்கு. ஆக இது கண்டிப்பா பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வந்து கல்வி அமைச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். பெற்றோர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவ்வகையில மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் பள்ளியில மட்டும் நான் ஏன் சேர்க்கணும்? அப்படின்ற ஒரு கேள்விய வச்சு, மத்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன? இல்ல நம்ம பார்த்த உடனே நமக்கு ஆத்திரம் வரும். ஏன் வந்து எல்லாமே வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பாம வெளியூர் பள்ளிக்கு அனுப்புறீங்க? எடுத்த உடனே பார்த்தோம்னா, 1வது நமக்கு கொஞ்சம் ஆத்திரம் தான் வரும். ஆனா, அத உட்காந்து சிந்திச்சு பார்த்தா, அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ம்ஹ்ம். 1வது விஷயம், ஒரு பள்ளியில என் பையன் படிக்கிறான் அப்படின்னா, அவங்க முதல்ல பார்க்கணும்ல இந்த பள்ளி எப்படி இருக்கு? மற்ற பள்ளிகள் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். ஆமா. அதே நிலைமை தான். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் பள்ளி இருக்கும். அதையும் அதுக்கு பக்கத்திலேயே மற்ற பள்ளிகள் கட்டியிருப்பாங்க. இந்த 2 பள்ளியும் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். வெளித்தோற்றத்த பார்த்தாலே தெரியும் இல்லையா? சரி. பார்த்தோனே தெரிஞ்சிரும். என் பையன், என் பொண்ணு எந்த பள்ளியில போய் படிச்சா நல்லா வருவான். அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். ஆமா. இதுதான். இதுதான் 1வது அது. 2வது நான் முதல்ல சொன்ன மாதிரி, நிறைய பள்ளிகள்ல நிறைய வசதிகள் இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்குற பினாங்கிற ஒரு பெரிய பள்ளி, என்னுடைய நண்பர் வந்து அங்க பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரா இருக்காங்க. துணைத் தலைவர் இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். பெரிய பள்ளி. அந்த பள்ளியில ஒரு திடல் கூட இல்ல தெரியுமா? இன்ன வரையும். திடல் இல்ல. திடல் இல்ல அப்படின்றது, பள்ளி திடல் தானே அப்படின்னு எல்லாரும் சாதாரணமா நெனைச்சிடலாம். அது பெரிய ஒரு சிக்கல் திடல்ன்றது. 1வது விளையாட முடியாது. 2வது பிள்ளைங்கன்னா விளையாடி தான் ஆகணும். எங்க விளையாடும்? தார் ரோட்ல விளையாடணும். ஆமா. சிமெண்ட்ல விளையாடணும். நெறைய பேர் அடிபட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரியான இப்ப திடல் அப்படின்றது ஒரு வசதின்னு வச்சுக்கங்களேன். அடுத்து இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, பிள்ளைகள்லாம் வந்து பயங்கரமா போய் சாதனை படைக்கிறாங்க. தமிழ் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் சாதனை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? 500க்கு மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா, இந்த எல்லா பள்ளிகள்லயும் படிக்கின்ற மாணவர்கள் போய் சாதனை படைக்கிறாங்களா? அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா, அதுவும் இல்லையே. ஏன்னா, அது மாணவர்களுடைய தவறு கிடையாது.
அது என்ன அப்படின்னா, அந்த பள்ளிகள் அந்த மாதிரியான வசதிகள் இல்ல. எல்லா பள்ளியிலும் சயின்ஸ் லேப் இல்ல, கம்ப்யூட்டர் லேப் இல்ல. இப்படிப்பட்ட பள்ளிகள் இருக்கு. என்னுடைய பள்ளிகள்லயும் இதெல்லாம் இல்ல. ஏன்னா, அரசாங்கம் கட்டிக் குடுத்தது அவ்வளோதான். கட்டிக் குடுத்தது அவ்வளோதான். இதுக்கு முன்னால அவங்க தோட்டத்துல இருக்கக்குள்ள கூட ரொம்ப நல்லா இருந்தாங்க. இது எல்லாம் இல்ல. எல்லா வசதியும் இருந்துச்சு. தோட்டத்து பள்ளியில. ஆனா, இங்க வந்தோனே எதுவுமே இல்ல. இப்ப 2வது. அப்ப ஒரு பையன் வந்து பள்ளிக்கு போறான். பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புறான். "அப்பா சயின்ஸ் படிச்சேன்." "சயின்ஸ் எங்க படிச்ச?" "வகுப்பறையில தான் படிச்சேன்." "அவன் எக்ஸ்பெரிமெண்ட்னு எங்கேயா செஞ்சீங்க?" "வகுப்பறையில தான்." எல்லாமே வகுப்பறை. எல்லாம் வகுப்பறையில தான் செய்யணும். இப்ப 2வது இது மாரியான ஒரு சிக்கல் இருக்கா? 3வது இந்த காலகட்டத்திலயும் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். போக்குவரத்து அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது, "என்னடா அது போக்குவரத்து தானே. டிரான்ஸ்போர்ட் அனுப்ப முடியாதா? பையன வந்து தமிழ் பள்ளிக்கு தானே அனுப்ப முடியாதா?" அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம எல்லாரும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்ற நம்மளுடைய நிலையை வைத்துத்தான் மத்தவங்க எல்லாரையும் பார்ப்போம். ம். ஆனா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு சொல்றாங்கல்ல, அது மாரி நமக்கு கீழ உள்ளவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் என்னோட பள்ளிய வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எதையும் சொல்ல முடியும். அதுதான் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல முடியும்ல. என் பள்ளி என் பள்ளியிலேருந்து ஏறக்குறைய ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. தள்ளி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர். அவங்களுடைய பிள்ளைங்கள எங்க பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா, அதோட டிரான்ஸ்போர்ட் ஒரு பிள்ளைக்கு 150 வெள்ளி. 1 மாசத்துக்கு. ஓகேங்களா? அவங்க வீட்ல ஒரு 4 பிள்ளை இருந்தா, 600 வெள்ளி ஆயிடுச்சு. சரி நான் 3 பிள்ளை வச்சுக்கங்க. 450 வெள்ளி ஆயிடுச்சு அனுப்புறதுக்கு. பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்க மாட்டாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்து B40. ஆமா. இந்த அந்த சிக்கல் நெறைய B40 சார்ந்தத நான் வந்துட்டு பிறகு உங்கள்ட்ட குறிப்பாக இந்த போக்குவரத்து அப்படின்னு நீங்க பேசுனீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அது சார்ந்து நான் அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்றதுக்கும் நான் வந்து சரியா? இப்படி அதுக்கும் நெறைய பதில் தேவைப்படுது. சிக்கல் இருக்கு. ஆஹா. இந்த சிக்கல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, நம்ம வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பாதவங்க மேலேயே நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ம். இந்த மாதிரியான நெறைய சிக்கல் இருக்கு. ஆனா, சிக்கல்லாம் இருக்குதான். அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து நெறைய பேரு தமிழ் பள்ளிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அதுல உண்மையிலேயே அது அவங்களுக்கு ஒரு பற்றுதல் இல்லாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. கட்டாயம் என் பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்பியே தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க அனுப்புவீங்க. ஏதாவது ஒரு வழி பார்த்து நீங்க அனுப்புவீங்க. ஆனா, அனுப்பாமல் இருக்கிறதுக்கு சில காரணம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சில பேரு பள்ளி பக்கத்திலேயே இருக்கும் தமிழ் பள்ளி. அங்க அனுப்ப மாட்டாங்க. ம். நீங்க சொன்னீங்க இந்த கௌரவ பிரச்சனை இருக்குல்ல, அது இன்னும் நெறைய இருக்கு. மத்த பள்ளிக்கு அனுப்புனா தான் நல்லா வருவான். சீனம் படிச்சா தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் சீனம் படிச்சிருக்காங்க. சீனம் படிச்சா உலகத்துல எங்க போனாலும் பொழச்சுக்கலாம். இப்படின்ற ஒரு டிப்பிக்கலான எண்ணம் இன்னும் நெறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ, இவ்வளோதான். இதுதான் காரணம். சரி திரு மகேஸ்வரி. இப்போ முதல் கட்டம் அதாவது அவங்களுக்கு அந்த நிதிச்சுமை அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து அனுப்பக்கூடிய சூழல் இல்ல அப்படின்றது அது வந்து ஒரு புறம் வச்சுருவோம். இப்ப தோற்றத்த மட்டுமே வைத்து முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா? தமிழ் பள்ளியும் இருக்கும், மலாய் பள்ளியும் இருக்கும், இல்லன்னா ஒரு சீன பள்ளி அந்த இடத்துல இருக்கும். 3 பள்ளிகளுடைய தோற்றத்த வைத்து இந்த அடிப்படையில முதல் பார்வையில பார்க்கக்கூடிய அந்த தோற்றத்த வைத்தே இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு சிந்தனையில போறாங்க இல்லையா? அந்த மாரி போய் ஏமாந்தவர்களும் நெறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்கள் பிறகு வந்து அவங்களுடைய மனக்குமுறல வந்துட்டு இந்த பள்ளிக்கூடத்துல என் பிள்ளைய அனுப்புனேன். இங்கேலாம் என்ன வந்து இது பண்ண சொல்றாங்க. இங்க உட்கார சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து குறைபாடுகள் நெறைய நடந்திருக்கு. நம்மளும் நெறைய படிச்சிருக்கோம். அப்படின்னும்போது, ஒரு பெற்றோரா இருக்கக்கூடியவங்க முதல்ல என்ன செய்யணும்? இப்போ ஒரு 3 பள்ளிக்கூடம் அவங்களுடைய கண் பார்வையில தெரியுது அப்படின்னா, முதல்ல அத அலசி ஆராயக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நெறைய இருந்தும், அத ஏன் செய்ய மாட்றாங்க? ஃப்ராங்க்கா நீங்க கேட்கறதுனால நான் ஃப்ராங்க்கா பதில் சொல்றேனே. நெறைய பேரு, ஐயோ! தமிழ் இல்லைங்க சார். தமிழ் பள்ளிக்கு அனுப்புனாக்கா, அங்க பெரிய பிரச்சனை சார். அங்க உள்ள டீச்சர்லாம் சரியில்ல சார். அவங்க ஒழுங்கா படிச்சு குடுக்க மாட்டாங்க சார். இந்த ஒரு எண்ணம் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு நம்ம இந்தியர்கள பொறுத்தவரைக்கும் இருக்கு. நெறைய அதாவது பேர் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் பார்க்காமலேயே ஆமா. அ வெளியிலேருந்து பார்த்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா. ஐயோ! அந்த டீச்சரா? அப்படின்ற ஒரு மாரியான எண்ணம். இது எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். ஸோ, பேசிக்கலி நீங்க என்ன என்ன சொன்னீங்க? வெறும் தோற்றத்த மட்டுமே தோற்றம். வைத்து எனக்கு முதல்ல வந்து தேர்வு செய்யும். இதுதான். ஆள் பாதி, ஆடை பாதி. பார்த்தோனே எது நல்லா இருக்கோ அங்க தான் போவோம். அது வந்து மனித இயல்பு.
ஆமா. அதான் சொல்றேன். மனித இயல்பு அதுதான். ஆனா, அடிப்படையில நான் எப்படியா இருந்தாலும் கட்டாயம் என் பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் ஒழிய, அது இந்த மாரியான ஒரு சூழல்ல வந்து ரொம்ப கடினம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆ பெரும்பாலும் என்ன நெனைக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள யாரும் ஆசிரியர்களா மதிக்கிறதே இல்ல. அவங்க எல்லாம் ஆயா. என் பிள்ளைய அனுப்பிட்டேன். நீ பாத்து அவங்க வச்சு பார்த்துக்கணும். ஆமா. இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எண்ணத்தில தான் வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகள வந்து அனுப்பி விட்டுர்றாங்க. அப்ப அங்க அப்படி அனுப்பும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, ஆ ஒரு சின்ன சிக்கல் வந்தா கூட, போய் பள்ளியில கேட்கறதில்ல. ம்ஹ்ம். முறையா போயிட்டு பள்ளியில தலைமை ஆசிரியர பார்க்கறதில்ல. ஆசிரியர்கள பார்த்து பேசுறதில்ல. இதெல்லாம் எதுவுமே செய்றதில்ல. வெளியில ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஓ! இந்த ஸ்கூல் வீணா போன ஸ்கூல். இந்த டீச்சர் இருக்காங்க அவங்க அப்படி. அப்படின்னு வெளியில வதந்திகள பரப்புற பெரிய கூட்டம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்னாக்கா, உண்மையிலே சொல்றேன். நீங்க எந்த பள்ளிக்கு வேணாலும் உங்க பிள்ளைங்கள அனுப்பிக்கலாம். ஆனா, உங்க பிள்ளைங்கள தமிழ் பள்ளிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். உண்மதான். ஆக இந்த ஒரு சிக்கல் வந்து நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழர்களாக இருக்கட்டும், இந்தியர்களா இருக்கட்டும், நமக்கு வந்து 2 வாய்ப்புகள் இருக்கும். ஆப்ஷன் சொல்லுவோம்ல வச்சுக்குவோம். ஒண்ணு வந்துட்டு தமிழ் பள்ளிக்கு அனுப்புறேன். நான் எஸ்கே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ருவாங்க. ஆனா, இப்ப அந்த மாயை எப்படி மாறி போச்சுன்னா, நான் சீன பள்ளிக்கு தான் அனுப்பணும். ஏன்னா, அதுதான் வந்து வணிகச் சந்தையில நாளைக்கு என் பிள்ளை போயிட்டு வேலைக்கு நிக்கும்போது தடுமாறக்கூடாது. ஆனா, அங்க வேலை வாய்ப்புன்னு வர ஒரு கட்டம் இருக்குல்ல, அந்த வேலை வாய்ப்புன்னு வரும்போது மெண்ட்ரின் ஸ்பீக்கர் பிரிஃபரன்ஸஸ்ன்னு போட்டு அடுத்து யாரு வேணும் அப்படின்றது தெளிவா போட்டா, அதெல்லாம் பெரிய சர்ச்சையில வந்து நிக்கும்போது, அந்த இடத்துல அந்த பிள்ளை வந்து ஒரு ஏமாற்றத்த சந்திக்கக்கூடியது. அது உணராத பட்சத்துல தான் இத செய்றாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இந்த ஆய்வுகள எடுத்து பார்த்தோம்னா, அ 1980 காலகட்டத்தில, அதாவது அரசுடைய அந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3% மட்டும் தான் சீனர் பள்ளிக்கூடத்தில மற்ற இனத்து மாணவர்கள் படிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3%. ஆனா அதுவே 2024ல 20% மாறி நிக்குது. ஆக இந்த சிக்கல் வந்து இந்த தகவல் வெளியாகும்போது 2 இனமே பதறுது. சீன பள்ளிக்கூடத்துல இப்ப குறிப்பா யாருன்னா வந்து மலாய் இனத்தவர்களே வந்து பதறுறாங்க. ஏன் வந்து பள்ளிக்கூடம் நம்மளுடைய தாய்மொழி பள்ளிக்கூடத்த விட்டு போய் போடுறாங்க அப்படின்னு. ஆனா சீனர்கள் தமிழ் பள்ளியில படிக்கிறது ரொம்ப அரிது. அப்ப அந்த மொழி பற்று யாருக்கு அதிகமா இருக்கு? நமக்கு இருக்கிறது ஏன் வந்து வெளிப்பட மாட்டேங்குது? அந்த கேள்வி முதல்ல வைங்க. அத தொட்டு இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி இருக்கு. கேட் கேள்வியா கேட்டுட்டேன். கேட்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து முக்கியமான கேள்வி. ஆ சரி. இந்த டாட்டாலாம் எங்க எடுத்தீங்கன்னு தெரியல. ஆய்வு தான். ம். சரி. 20 விழுக்காடு அப்படின்றது ஒரு வகையில பரவாயில்லன்னு வச்சுக்கங்களேன். 80 விழுக்காடு சீனர்கள் படிக்கிறார்கள். 80 விழுக்காடு மத்தவங்க படிச்சு 20 விழுக்காடு சீனர்கள் படிக்கிற சீன பள்ளிகளே இருக்கு இன்றைக்கு. ஓ! இது புதிய தகவல். மேலும் எங்க அது? மெஜாரிட்டி இந்தியர்களும், மலாய்க்கார பிள்ளைங்களும் தான் அந்த பள்ளியில படிக்கிறாங்க. சீன பள்ளி. சீன பள்ளி. சீனர்களுடைய எண்ணிக்கை வந்து அவங்க மைனாரிட்டி அந்த பள்ளியில. அப்படிப்பட்ட பள்ளி நிறைய இருக்கிறது. இதுக்கு ஒரு காரணம். இது வந்து சீனர்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துதுன்னு தான். ஆனா, அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, சீனர்கள் எல்லாரும் அவங்களுடைய பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. தனியார் பள்ளிக்கு அனுப்பிடுறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. தனியார் ஏன்னா அவர்களுடைய அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது இப்ப வேற மாரி மாறி நிக்குது. இப்ப ம். அ உங்களுக்கு தெரியும்ல. இப்ப அவருடைய கல்வி முறை எல்லாமே வந்து என்ன ஆகுதுனாக்கா, அப்படியே முழுக்க வந்து சீனாவ நோக்கி அவங்களுடைய கல்வி முறைமைலாம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு வெளிநாடுகளை நோக்கி. அதுதான் அவங்களோட ஃபோக்கஸே. இப்ப பிரைவேட்ல படிக்கிறவங்க, இன்டர்நேஷனல்ல படிக்கிறவங்க அவங்களோட ஃபோக்கஸ் என்ன? மலேசியாவே கிடையாது. வெளிநாடு தான். அப்ப இந்த சிக்கலும் வந்து இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாரி இப்ப தமிழ் பள் தமிழ் பள்ளிக்கு அனுப்புறேன். இன்னைக்கு பெரும்பாலும் தமிழ் பள்ளியில பார்த்தீங்கன்னாக்கா, சீன வகுப்புலாம் நடத்துறாங்க. அது என்னத்துக்கு நடத்துறாங்க அப்படின்னாக்கா, மொழி அப்படின்றது நீங்க எவ்வளவு வேணாலும் கத்துக்கலாம். எத்தன மொழிய வேணாலும் கத்துக்கலாம். சரிங்களா? அப்ப தமிழ நல்லா கத்துக்க. மத்த மொழி எல்லாத்தையும் கத்துங்க. ஆமா. நெறைய மொழி பேச தெரிந்த தமிழர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வழக்கத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மாதிரி நெறைய மொழி பேச தெரிந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை தமிழா இருக்கணும். அப்படின்னு ஒரு எண்ணம் இல்ல அவங்ககிட்ட. இதுதான் ஒரு பெரிய சிக்கல். என் பையன் வந்து அதாவது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு சீன பள்ளிக்கு என்னோட பையன அனுப்புறேன் அப்படின்னா, அவன் அங்க போயிட்டு மொழியை மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டான்.
அவங்களுடைய கலாச்சாரத்தையும் கத்துக்குவான். அவங்களுடைய பண்பாட்டையும் கத்துக்குவான். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவன் கத்துட்டு வருவான். நாளைக்கு அவன் சீனம் பேசுவான். ஆனா, அவனுடைய நடை, உடை, பாவனை, கலை, கலாச்சாரம், அவன் பேசுற விதம் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு இது வேறு மாதிரியான சிக்கல கொண்டு வரும். அந்த நேரத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க அழுந்துகிட்டு இருக்க முடியாது. அது உண்மைதான். அப்படிப்பட்ட இந்த ஒரு பதில நான் வந்து நீங்க குடுத்த இந்த பதிலே எடுத்து நான் கேட்பேன். இப்ப கலை, கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு எல்லாமே வந்துட்டு, அது வேற மாதிரியா மாறிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிற இதே காலகட்டத்தில தான், 2010ல மட்டுமே எடுத்தோம்னா 1.67% வந்துட்டு தமிழ் பள்ளி, அதாவது தமிழ் மாணவர்கள், அதாவது இந்திய மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில படிச்சாங்க. ஆனா, கடந்த ஆண்டுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2.75% உயர்ந்திருக்கு. ஆக எவ்வளோதான் நம்ம வந்து இந்த விஷயத்த எடுத்து சொன்னாலும், அவங்களுடைய பிம்பமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது மொழியா படிக்கிறதுல என்ன தப்பு? அத ஏன் நான் வந்துட்டு சீன மொழிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு படிக்கிறாங்க. ஆக அந்த தாக்கம் வந்து இன்றளவும் சீன பள்ளிகள் கொடுத்த வந்து நம்ம போய் படிச்சாங்கன்னா, முதல்ல நீங்க சொன்னது ஒண்ணு, அங்க கொடுக்கப்படுற ஃபெசிலிட்டியா கூட இருக்கலாம். அதேபோல வந்துட்டு வாய்ப்புகள் இன்னும் அதிகமா வந்து வழங்கப்படலாம். அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் இவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கும் இல்லையா? அப்படின்னும்போது, இந்த சீன மொழி உண்மையிலேயே நாம படிக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்துட்டு மாணவர்களுக்கு பயன் கொடுக்க போகுது? வியாபார சந்தையில. இந்த உலகம் வந்து எப்பயுமே நல்லா அந்த ஃபேமஸானவங்கள பத்தி மட்டும் தான் பேசும். ம்ஹ்ம். கீழ ஒரு பெரிய குரூப் எஸ்ஸு போச்சு. அத பத்தி நம்ம பேசவே மாட்டோம். ஆமா. நீங்க சொன்னீங்கல்ல 2.6% தமிழ் பிள்ளைகள் எல்லாமே வந்து சீன பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, அதோட எண்ணிக்கை எடுத்து பாருங்க. இத்தன பேர் போனானே, இவன் எல்லாமே நல்லா வந்துட்டானா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நல்லா வந்திருக்க மாட்டான். அதுல ஒரு 10% வேணும்னா தேறி வரும். நல்ல நிலையில அவன் உண்மையிலேயே அவங்க அப்பா, அம்மா எதிர்பார்த்த அளவுக்கு அவன் இருக்கலாம். சரிங்களா? பின்னால உள்ள 90 இருக்க, அது பெரிய சிக்கல்ல போயிட்டு மாட்டிக்கும். ஆ இப்ப பாருங்க, ஒரு தமிழ் பள்ளி படிச்சு போறான்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் பள்ளி படிச்சு இடைநிலை பள்ளிக்கு போறான். அங்க இடைநிலை பள்ளியில போனதுக்கு அப்புறமும் பெரும்பாலும் தமிழ் படிக்கிறாங்க. ம். சில மாணவர்கள் தமிழ் படிக்கிறதில்ல. அத விட்டுருவோம். பெரும்பாலும் பிஎம்ஆர், எஸ்பிஎம். ஓகே. இப்ப பிஎம்ஆர் இல்லையா? ம்ஹ்ம். எஸ்பிஎம்ல தமிழ் எடுக்குறாங்க. அவங்களோட பிஓ கிளாஸ்லாம் போயிட்டு தமிழ் வகுப்புல உட்காந்துடுறாங்க. சீனம் படித்து செகண்டரி ஸ்கூலுக்கு போன மாணவர்கள், அவன் எந்த வகுப்புக்கு போறதுன்னே அவனுக்கு தெரியல. தமிழ் தெரியாது. சீனமும் தெரியாது அவனுக்கு. ஆமா. அவன் எங்க தான் இருக்கான்? அவன் எங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. நடுவுல அப்படி பேன்னு நின்னுட்டு இருக்கான். இந்த நிலை தான் ஏற்படுது. இத எல்லாரும் ஒத்துக்கணும். உண்மைதான். பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவன் நல்லா வந்துருவான் அப்படி. அந்த மாரி யாருமே இல்ல. சரிங்களா? நெறைய பிள்ளைகள் சிக்கல தான் எதிர்நோக்குறாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல போனோனே இவங்க பெரும்பாலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல ஏன் தமிழ் பள்ளிக்கு அனுப்பல அப்படின்னாக்கா, இல்ல நானும் தமிழ் படிக்கல, என் ஒய்ஃபும் தமிழ் படிக்கல. அதனால தெரியும். அப்ப சீனத்த மட்டும் நீங்க படிச்சு கிழிச்சிட்டீங்களா? அப்ப சீன பள்ளிக்கு அனுப்பலாம். ம்ஹ்ம். இல்ல இதுதான் எனக்கு எனக்கு புரியல. இல்ல இப்போ என்னன்னா, இப்ப பள்ளிக்கூடத்துல வந்துட்டு இப்ப சீன பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. சரி. பெற்றோருக்கு சீனம் தெரியாது. ஆ. இப்ப படிச்சுட்டு வந்துட்டாங்க. ம். அப்ப அந்த கேள்விகள் புரியலன்னா, பெற்றோர் எப்படி செய்வாங்க? அது எப்படி சொல்லிக் குடுப்பாங்க? இப்ப அதுதான். அங்க இருக்குல்ல. இப்ப அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். சொல்ல மாட்றாங்களே. ஆமா. அ அப்ப சீனம் படிச்சுக்கிறது பரவாயில்லையா? ஒரு டியூஷனுக்கு போட்டுருவோம். இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணலாம். எங்க? சீன பள்ளியில. சீன பள்ளியில. அ ஆனா தமிழ் பள்ளியில முடியாது. ஆமா. இன்னொரு விஷயம், தமிழ் பள்ளியில என்ன சிக்கல் இருந்தாலும் உடனே ஓடி நின்னு பிரச்சனை வந்தா தான் பள்ளிக்கே போறது. ம். சீன பள்ளியில போய் கேட்க சொல்லுங்க. அங்க போனீங்கன்னாக்கா அவனோட எப்படிங்க தமிழ் பள்ளியில உங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்த தமிழ்ல நடத்துறீங்களோ, அவன் சீன பள்ளியில சீனத்துல நடத்துவான். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அங்க போயிட்டு வச்சு, பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்துல நீ என்ன செய்ய போற? உண்மைதான். இது ஒரு பெரிய சிக்கல். சீன பள்ளிக்கு அனுப்புனா 1வது என் பையன் நீங்க சொன்ன மாரி, உலகத்துல இன்னைக்கு எல்லாமே வந்து அது ஒரு வணிக மொழியா இருக்கு. அப்படின்ற ஒரு எண்ணத்துல அனுப்பிடுறாங்க. எங்க போனாலும் பொழச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? எங்க போனாலும் என் பையன் சாதாரண வேலை செஞ்சாலும் சீனத்துல பேசுவான். தமிழ் படிச்சு அவனும் நல்லா வந்துட்டு இருக்கான். உண்ம. இப்படி இருக்கான். சீன பள்ளி படிச்சாக்க அத இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு, இதுக்கு தான் நீங்க தயார் பண்றீங்க. இத்தனை பள்ளிகள் பெரிய சாதனை புரியுறாங்க. நெறைய பேர் வந்துட்டாங்க. நெறைய பேர் சொல்றாங்க, நான் தமிழ் பள்ளியில படிச்சு தான் வந்தேன். தமிழ் எந்த அளவுக்கு உதவி செஞ்சுச்சுன்னு வந்தேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேட்டும் கூட,
நம்ம திருந்தலைன்னா நம்ம நல்ல செயல்கள் இருக்கத்தான் செய்யுது இல்லையா?